3 ஆண்கள் அல்லது 5 பெண்கள் ஒரு வேலையை 12 நாட்களில் முடிப்பார் எனில் 6 ஆண்கள் மற்றும் 5 பெண்கள் அதே வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்? அதாவது ஆண்கள் சம்பந்தமாக தந்திருக்கு. ஆண்கள் அல்லது பெண்கள் வேலை செய்யலாமா 12 நாட்களில் முடிச்சிடணும். அடுத்தது வந்துருக்கு ஆண்களும் வேலை செய்யணும் பெண்களும் வேலை செஞ்சால் எத்தனை நாளில் முடிப்போம்? ஆண்கள் 3 ஆண்கள் வேலை செஞ்சால் 5 நாளில் முடிப்போம், 12 நாளில் முடிப்பினோம். அல்லது 5 பெண்கள் வேலை செஞ்சாலும் 12 நாளில் முடிப்பினோம். இதுக்கும் தொடர்பு அல்லது இதுக்கும் தொடர்பாக வரப்போகுது. ஆனால் ரெண்டாவது சொல்லியிருக்கிறது ஆண்களும் வேலை செய்யணும் பெண்களும் வேலை செஞ்சால் எத்தனை நாளில் முடிக்கணும். இதான் இதுக்குரிய கேள்வி. இது கொஞ்சம் வித்தியாசமான கேள்வி. அதாவது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என்ன தொடர்பு, 2 பேரும் சேர்ந்து செய்தால் எப்படி வேலை நடக்கும், எத்தனை நாளில் முடியும், வேகமாக நடக்குமா எப்படி என்று பார்க்க போகிறோம், எத்தனை நாளில் முடியும் என்று விளக்கமாக பார்க்கணும். அதை பயன்படுத்தி இந்த 2வது கேள்வியை பயன்படுத்தி நீங்கள் 3வது கேள்வியை இலகுவாக செய்யலான்னு நாங்கள் வளமையாக பார்க்குற மாதிரி இந்த 2வது கேள்வியை கொஞ்சம் நாங்கள் செய்து பார்ப்போம். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என்ன தொடர்புன்னு பார்க்கணும். இதுக்கு முதல்ல ஒரு இலகுவான கேள்வியை பார்த்தோம்னா புரியக்கூடியதாக இருக்கும். அதனால் ஒரு இலகுவான கேள்வி எடுத்துருக்குது, அதையும் பார்ப்போம். அதாவது 2 ஆண்கள் அல்லது 4 பெண்களா, இதுவும் அதே மாதிரி தான். 2 ஆண்கள் வேலை செய்யப்படணும் அல்லது பெண்கள் 4 பெண்கள் வேலை செய்யப்படும். பெண்கள் வேலை செஞ்சால் 10 நாளில் அந்த வேலை முடியுமா? ஒன்றில் ஆண்கள் வேலை செஞ்சாலும் 10 நாளில் முடியும், அதே 4 பெண்கள் வேலை செஞ்சாலும் 10 நாளில் முடியும். 2 ஆண்களும் வேலை செய்ய போகிறோம், 6 பெண்களும் வேலை செஞ்சால் 2 ஆண்களும் மற்றும் 6 பெண்களும் அதே வேலையை எத்தனை நாட்களில் முடிக்கணும்? 2 ஆண் வேலை செஞ்சால் 10 நாளில் முடியும், அல்லது 4 பெண் வேலை செஞ்சாலும் 10 நாளில் முடியுமெண்டா 2 ஆணும் 6 பெண்ணும் சேர்ந்து வேலை செஞ்சால் எத்தனை நாளில் முடியும்? இதான் கேள்வி. கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும். ஆனால் இதுக்கு நாங்கள் இலகுவாக செய்துட்டு போயிடலாம். அதே சமன்பாடு தான். ஆனால் இங்கே பெண்களுக்கும் ஆண்களுக்கும் என்ன சம்பந்தம் என்றதை பற்றி மட்டும் நாங்கள் கண்டுபிடிச்சா சரி. சமன்பாடு எங்களுக்கு தெரியும். MDH/W நேர்மாறு வீத சமன் வேலை நாட்கள் சம்பந்தமாக கேள்வி வந்தால் இதுதான் சமன்பாடு. நாங்கள் 5 காணொலிகள் பார்க்குறோம். இது 5வது காணொலி. அடுத்த 6வது காணொலி இன்னொன்று இருக்குது. இப்போ 5வது காணொலியில் பார்க்குறோம். இதே சமன்பாடு தான். இங்கே என்னென்ன சம்மந்தப்பட்டிருக்குன்னு முதல்ல எங்களுக்கு தெரியும். ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அது நபர்கள், அதாவது ஆட்களுக்குள்ளே தான் அடங்கும். அடுத்தது நாட்கள் தான் சம்மந்தப்பட்டது. வேலை ஒரே வேலை தான். அதனால் இங்கே எது சம்மந்தப்பட வேண்டாம். எம்ன்றது நபர்கள் மனிதர்கள்னு சொல்லுவோம், டி என்றது நாட்களை சொல்லுவோம். அப்போ இது 2 தான் சம்மந்தப்பட போது. ஏச்சும் இல்லை, மனத்தியாலமும் இல்லை, வேலையும் இல்லை. இப்போ MD தான் சம்மந்தப்பட போது. 2 சமன்பாடு உருவாக்கணும். அதாவது M1D1 M2D2 இதான் சமன்பாடு. இப்போ இதை நாங்கள் செய்கிறதுக்கு முன்னுக்கு எங்களுக்கு ஆண்கள் சம்மந்தமாக தந்திருக்கு, பெண்கள் சம்மந்தமாக தந்திருக்கு. இதுக்கு என்ன தொடர்புன்னு கண்டுபிடிக்கணும். இதை பார்த்தாலே இது 2 ஆண்கள் வேலை செஞ்சால் 10 நாளில் முடிக்கணும், அல்லது 4 பெண்கள் வேலை செஞ்சாலும் 10 நாள். இப்போ 2 ஆண்களுக்கு பதிலாக 4 பெண்களை 2 ஆண்களுக்கு பதிலாக 4 பெண்கள் வேலை செய்யலாம். 2 ஆண்களுக்கு பதிலாக 4 பெண்கள் வேலை செய்யலாம். 2 மென்னுக்கு பதிலாக 4 உமன் வேலை செய்யலாம். இப்போ ஒரு மென்னுக்கு பதிலாக ஒரு ஆணுக்கு பதிலாக 2 பெண் வேலை செய்வாங்கன்றதான் இதுக்குரிய விளக்கம். இதை மட்டும்தான் நான் கண்டுபிடிக்கணும். ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்ன சம்பந்தம், இதை மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம்னா எங்களோட சமன்பாட்டை கொண்டே பிரதிட வேண்டியதான் வேறு. கொஞ்சம் புரியுமா நினைக்கிறேன். ஆண் அல்லது பெண்ணுன்றபடியாக ஆண் வேலை செய்கிறது 2 ஆண் வேலை செய்கிறது 4 பெண் வேலை செய்யணும். அப்போ ஒரு ஆண் வேலை செய்கிறது 2 பெண் வேலை செய்யணும். இப்போ எங்களுக்குரிய சமன்பாடு தெரியும். அந்த சமன்பாட்டில் கொண்டு போகிறோம்னா விட வந்துடும். இப்போ நாங்கள் பிரதியிடுவோம், சமன்பாட்டில் செய்து பார்ப்போம். இங்கே முதலாவது சொல்லியிருக்கிறது 2 ஆண்கள் அல்லது 4 பெண்கள். நாங்கள் ஆண்கள் எடுப்போம் அல்லது பெண்கள் எடுப்போம். பெண்கள் எடுக்கிறது இலகுனா பெண்கள் எடுப்போம், இல்லை ஆண்கள் எடுக்கிறது இலகுனா ஆண்கள் எடுப்போம். இந்த 2 பேருக்கு சம்மந்தம் தெரியும். நாங்கள் பெண்களையே எடுப்போம். 4 பெண்கள் 10 நாட்களில் வேலை முடிக்கணும். 4 பெண்கள், அதாவது 4 பெண்கள் 4 உமன் 10 நாளில் வேலை முடிக்கணும். இங்கே சொல்லியிருக்கு 2 ஆண்களும் 6 பெண்களும் சேர்ந்துன்றபடியாக 2 பேரும் சேர்ந்து 2 ஆண்களும் 2 மென்னும் 6 உமனும் சேர்ந்து வேலை செய்யணும்னா 2ஐயும் கூட்டணும் D2. இப்போ D2 காண்றதான் வேலை. இந்த சமன்பாடை போடுறது கவனமாக போட்டோம்னா சரி. இப்போ 4ஆல் 10 பிரிக்கணும்னா 40 சமன் உமன் சம்மந்தமாக தான் இங்கே எடுத்துருக்கோம். இந்த பக்கம் உமன் சம்மந்தமாக தான் எடுத்துருக்கோம். அப்போ
மற்ற பக்கம் உமனில் மட்டும் வச்சுருக்கோம், அதாவது பெண்களில் மட்டும் வச்சுருக்கணும். ஒரு ஆண்களுக்கு பதிலாக 2 பெண்களை பிரதியிடலாம். இப்போ 2 ஆண்களுக்கு பதிலாக 4 பெண்களை பிரதியிடலாம். புரியுமன்னு நினைக்கிறேன். ஒரு ஆணுக்கு பதிலாக 2 பெண்ணுண்டா 2 ஆணுக்கு பதிலாக 4 பெண். அப்போ D2, இங்கே D2வை நாங்கள் காண்றது மட்டும் தான் இப்போ எங்களுக்கு வேலை. D2 காணணும்னா D2 ஒரு பக்கம் வச்சுக்கொண்டு மற்ற பக்கம் கொண்டு போவோம். 40 கீழ் பெண்கள் தான் போட்டு பிரதிட்டு இருக்கோம். அப்போ 4ஐயும் 6ஐயும் கூட்டினா 10. அப்போ 40 10 வகுத்தோம்னா 4 நாட்கள். D2 வந்து 4 நாட்கள் தேவைப்படுது. 4 நாட்களில் அந்த வேலையை முடிச்சிடணும். அதாவது 2 ஆண்கள் அல்லது 4 பெண்கள் ஒரு வேலையை 10 நாளில் முடிப்பினோம்னா 2 ஆண்கள் அல்லது 4 பெண்கள் ஒரு வேலையை 10 நாளில் முடிப்பினோம்னா 2 ஆண்களும் 6 பெண்களும் சேர்ந்தால் அந்த வேலையை 4 நாள்லேயே முடிச்சிடும். இதுதான் இதுக்குரிய விளக்கம். கொஞ்சம் வேலை நாட்கள் சம்மந்தமான கேள்வியில் கொஞ்சம் வித்தியாசமான கேள்வி. இதிலேயே அதை பயன்படுத்தி 2வது கேள்வியை நாங்கள் செய்துட்டு போயிடலாம். இங்கேயும் அல்லதென்று இருக்கிறபடியாக 2 பேருக்குள்ள தொடர்பை கண்டுபிடிப்போம். அல்லதென்று இருக்கிறபடியாக 2 பேருக்குள்ள சம்பந்தத்தை கண்டுபிடிப்போம். 3 ஆண்கள் அல்லது 5 பெண்கள். அப்போ 3 ஆண்கள் செய்கிற வேலையை 5 பெண்கள் செய்யணும். 3 ஆண்கள் செய்கிற வேலையை, மென் செய்கிற வேலையை 5 உமன் செய்யணும். இதுதான் அதுக்குரிய சம்பந்தம், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உள்ள சம்பந்தம். 12 நாட்களில் முடிப்பாரெனின் 6 ஆண்கள் மற்றும் 5 பெண்கள். இப்போ சமன்பாட்டை போடுவோம்னாங்க. எங்களுக்கு சமன்பாடு தெரியும். M1 D1, அதாவது ஆட்களும் நாட்களும் தான் சம்மந்தப்படுது. M2 D2. இப்போ பிரதியிடுவோம். நாங்கள் எம்முக்கு பதிலாக எதுலேயும் நாங்கள் பிரதியிடலாம். பெண்களையும் பிரதியிடலாம், ஆண்களையும் பிரதியிடலாம். 5 பெண்கள். அப்போ 5 பெண்கள்லேயே பிரதியிடுவோம். நாங்கள் 5 பெண்கள் 12 நாட்கள் வேலை செய்யணும். ஏனென்றால் பெண்கள் தான் கூட அதிகமாக தேவைப்படுது. அதனால் பெண்களை பிரதியிடும். ஆண்கள்ண்டா வகுக்க வேண்டி வரும். 5 உமன் 12 நாட்களில் வேலை செய்யணுமா. அடுத்தது சொல்லியிருக்கு 2 பேரும் வேலை செய்கிறோம். 6 ஆண்களும் 5 பெண்களும் வேலை செய்கிறோம். அப்போ 6 ஆண்கள் 2ஐயும் கூட்டணும். 6 ஆண்கள் 6 மென் 5 உமன் D2. மேலே செய்த மாதிரி தான், முதலாவது கேள்வி செய்த மாதிரி தான் இதுவும். இப்போ சுருக்கி விட்டால் சரி. மென்னுக்கும் உமனுக்கும் என்ன சம்மந்தமோ அதை கொண்டு வந்து நாங்கள் இங்கே பிரதிட்டோம்னா எங்களுக்குரிய விட வந்துடும். 5 தர 12 உமனில் பிரதிட்டுருக்கோம். அப்போ மென்னுக்கு பதிலாக 6 மென்னுக்கு பதிலாக 3 ஆண்களுக்கு பதிலாக 5 பெண்கள்ண்டா 6 ஆண்களுக்கு பதிலாக இது 2 மடங்கு 6 ஆண்களுக்கு பதிலாக இதை 2ஆக வைக்கணும். அப்போ இதையும் 2ஆக வைக்கணும்னா 10 பெண்கள் தேவைப்படுவணும் அந்த இடத்துல. இப்போ இதை சுருக்கி விட்டால் எங்களுக்குரிய D2 வந்துடும். இப்போ D2 காணோம்னா D2 ஒரு பக்கம் வைத்துக்கொண்டு மற்ற எல்லாத்தையும் மற்ற பக்கம் கொண்டு போவோம். 10ஐயும் 5ஐயும் கூட்டினோம்னா 15. இப்போ சுருக்கி கொடுத்தா அது எங்களுக்குரிய விட. 15ஐயும் 5ஐயும் சுருக்கினோம்னா 3, 3ஐயும் 12ஐயும் சுருக்கினோம்னா 4. அப்போ D2 வந்து 4 நாட்கள் தேவைப்படுது. அதாவது 3 ஆண்கள் அல்லது 5 பெண்கள் 12 நாட்களில் வேலையை முடிப்பினோம்னா 6 ஆண்கள் மற்றும் 5 பெண்கள், 6 ஆண்களும் பெண்களும் சேர்ந்து 5 பெண்களும் சேர்ந்து இதே வேலையை 4 நாட்கள்லேயே முடிக்கணும். 12 நாட்கள் தேவைப்படுற வேலையை 4 நாள்லேயே செய்து முடிக்கணும். கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா எல்லாமே தெளிவாக புரிஞ்சிருக்கும். அல்லது திருப்பி வைக்க பார்த்தா இன்னும் இலகுவாக புரியக்கூடியதாக இருக்கும். இப்போ இதுவும் அதே மாதிரி கேள்வி தான். 5 ஆண்கள் 10 பெண்கள் அல்லது 10 பெண்கள்ன்றா 2க்கும் தொடர்பு பார்க்கணும். 5 ஆண்கள் 10 பெண்கள் 7 நாட்களில் முடிக்கணும். அப்போ 2 ஆண்கள் மற்றும் 10 பெண்கள் அதே வேலையை எத்தனை நாட்களில் முடிக்கணும். இதான் கேள்வி. இதுக்குரிய விட என்ன வரும்ன்றதை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். செய்து கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். இதுக்குரிய விட 2 விட தாரம். முதலாவது விட 5, 2வது விட 10. இதில் எந்த விட பொருத்தமாக இருக்குன்றதை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். அதே மாதிரி கேள்வி தான் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் என்ன சம்பந்தம். சமன்பாடை போட்டோம்னா விட வரும். 5 ஆண்கள் அல்லது 10 பெண்கள் 7 நாட்கள் எடுக்குதுண்டா 2 ஆண்களுக்கும் 10 பெண்களுக்கும் சேர்த்து எத்தனை நாளில் வேலை இன்னும் வேகமாக முடிஞ்சிடும். அதில் என்ன விட வரும்ன்றதை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். நாங்கள் இதே மாதிரி வேறுபட்ட வினாக்களோடு சந்திப்போம். இதுக்கு முதல் இதே மாதிரி தொடர்ச்சியாக
4 காணொளி போட்டிருக்கோம். இதே மாதிரி வேலை பொருட்கள் சம்மந்தமாக, வேலை நாட்கள் சம்மந்தமாக. அதை பார்க்கலாம், பார்த்துக்கொள்ளுங்க. இது 5வது காணொளி. இதே மாதிரி இன்னொரு காணொளி இருக்குது, 6வது வகை காணொளி. டைம் அண்ட் ஒர்க் காணொலியில் 6வது காணொளி இருக்குது. அது கொஞ்சம் வித்தியாசமான காணொளி. இதே மாதிரி தான் ஆட்கள் சம்மந்தப்பட போது, ஆனால் கொஞ்சம் வித்தியாசமான 3 விதமான சமன்பாடுகள் உருவாக்க வேணும். இதே மாதிரி மனிதர் நாட்களுக்கு சம்மந்தமாக இருக்குது. அங்கே ஆட்களும் சிறுவர்களும் சம்மந்தமாக இருக்குது. ஆட்களும் சிறுவர்களும் சம்மந்தமாக இருக்குது. அதை எப்படி செய்யணுன்னு விளக்கமாக நாங்கள் பார்ப்போம். அந்த கேள்வி என்னென்னா, ஒரு சின்ன கேள்விதான். அதாவது 6 ஆட்களும் 8 சிறுவர்களும் 10 நாட்கள் ஒரு வேலையை முடிப்பினுவாம். அதே மாதிரி 26 ஆட்களும் 48 சிறுவர்களும் 2 நாட்களில் அந்த வேலையை முடிப்பினுவாம். இப்போ கேள்வி 15 ஆட்களும் 20 சிறுவர்களும் எத்தனை நாட்களில் வேலையை முடிக்கணும்? ஒரு 3 விதமான சமன்பாடு மாதிரி இருக்குது. அந்த சமன்பாடை தீர்த்து எப்படி விட காண்றோம். இங்கே ஆண்கள் பெண்களுக்கு நாங்கள் தொடர்பு கண்டுபிடிக்கணும். இங்கே சிறுவர்களுக்கும் ஆட்களுக்கும் தொடர்பு கண்டுபிடிக்கணும். 6 ஆட்கள் 8 சிறுவர்கள் சேர்ந்து 10 நாளில் முடிப்பினோம். அதே 26 ஆட்களும் 48 சிறுவர்களும் சேர்ந்து 2 நாளில் முடிப்பினோம்டா 15 ஆட்களும் 20 சிறுவர்களும் சேர்ந்து எத்தனை நாளில் அந்த வேலையை முடிப்பினோம் நாட்களை கேட்டுக்கிறது. இதை எப்படி செய்யறேன்னு அடுத்த காணொலியில் நாங்கள் விளக்கமாக பார்ப்போம். அதை பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இறுதி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. யாருக்காவது பயனுள்ளதாக இருக்கும்னா இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நாங்கள் இது சம்மந்தமான விளக்கத்தோடு, அதாவது சிறுவர்கள் ஆட்கள் சம்மந்தமான விளக்கத்தோடு அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.